கொஞ்சம் தயிரில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்புத்தூள் சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. கொஞ்சம் லேசாக தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் இதை ஓரமாக வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடணும். இந்த அளவு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிட்டு கொஞ்சம் ஜீரகம், கடுகு சேர்த்துப்போம். காஞ்ச மிளகாய், அதை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த தயிரை சேர்க்கணும். அதோட இந்த மல்லியில எல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்துரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு அளவா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சூடாகட்டும். என்னுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பலையும் தட்டி விடுங்க. மறந்துடாமல் லைக் ஒன்றும் போட்டுடுங்க. நல்லா சூடாகட்டும். அடுப்பை லேசாக வச்சுக்கோங்க. பாருங்க, மோர் குழம்பு ரெடி ஆயிட்டு. பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ஒன்று பண்ணுங்க எப்படி இருந்தது. ஓ